செஞ்சி கோனேரிக்கோன் கோட்டையை மராத்திய மன்னன் சிவாஜியோடைய 12 கோட்டைகள்ல ஒரு கோட்டையா யுனெஸ்கோ வந்துட்டு இப்ப சமீபத்துல அறிவிச்சிருந்தாங்கன்னா, தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கையான சீமான் அவர்கள் மட்டும் இதற்கு குரல் கொடுத்து போராட்டம் நடத்தி எப்படியாவது இதை மீட்டெடுக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காருங்க. சீமான் அவர்கள் மேடையில பேச ஆரம்பிக்கும் போது கீழே கூட்டத்துல ஒரே சலசலப்புங்க. என்னன்னு பார்த்தா சன் நியூஸ் சேனல்ல இருந்து ஒரு நபர் இந்த மாதிரி சீமான் அவர்கள் கூலி படத்தை ஃபிளாப்னு சொல்லிட்டாங்க, அதற்கு 1-on-1 இன்டர்வியூ எனக்கு வேணும் அப்படின்னு அவரு நாம் தமிழர் உறுப்பினர் கிட்ட கேட்டு ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதற்கு உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லப்பா அண்ணன் வந்து மேடையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க கேட்டுக்கோங்கன்னு அதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. அதன் பிறகு அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த போராட்டத்துடைய லிங்க் வேணும்னு கத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தாரு, என்னது ஒரு சலசலப்பு இருக்கேன்னு சொல்லி வேக வேகமா கீழே இறங்கி போய் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது லிங்க் கேட்டிருக்காங்க, என்னை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் சொல்லவே, எப்ப அவரை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மறுபடியும் மேடை ஏறி போய் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இவ்வளவுதான். நடந்த இந்த விஷயத்த கண்ணு மூக்கு காலெல்லாம் வச்சு மீடியாவா இருக்கட்டும், இல்ல தாவேக்காவுடைய அணில் குஞ்சுகளா இருக்கட்டும், இல்லைன்னா டிஎம்கேவுடைய ஐடி விங்கா இருக்கட்டும், எல்லாம் என்னென்ன கதெல்லாம் கட்டுறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, எவ்வளவுதான் பாசிட்டிவா நீங்க வந்து ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில நீங்க வந்து கொண்டு போனாலும் அது ஸ்லோவா தாங்க போகுது. ஆனா அந்த நெகட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அது காட்டு தீ மாதிரி பரவுது. அதனால நான் என்ன சொல்ல வரேன், நீங்க எல்லாருமே இந்த நெகட்டிவா இந்த விஷயத்த சித்தரிச்சு நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்கிட்டயும் நீங்க போய் சேர்த்துட்டீங்க. இந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சி கோட்டையை மீட்டு எடுக்கிறதுக்கு போராட்டம் நடத்துறது, இந்த செஞ்சி கோட்டை வந்து தமிழர்களுடைய கோட்டை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியற வண்ணமா நீங்க கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு ராயல் சல்யூட்.